கொதித்ததாயில்லையா சூழ்ச்சினரிதான் நடுங்கிற்றாயில்லையா முந்தா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமையாயில்லையா பண்டை குமரிக்கண்டத்தின் பற்றுளி ஆற்றங்கரையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் தொழிலை சிறப்புடன் வளர்த்தெடுத்து பின்னாட்களில் ஊர், நாடு, நகரங்களை உருவாக்கி குடும்பு நடத்தியவர்களான குடும்பர்களே பின்னாட்களில் தங்கள் பண்டை பழமை கருதி தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். இப்பாண்டிய குடும்பர்கள் தங்களை திங்கள் குலத்தினர் என்று கூறிக்கொண்டனர். திங்களின் மறுபெயர் மதி. அதன் பொருட்டே பற்றுளியாற்று கரையில் தாங்கள் உருவாக்கிய நகரத்திற்கு மதிரை என்று பெயர் வைத்ததாக பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலில் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் குறிப்பிட்டுள்ளார். குமரிக்கண்டத்து பாண்டிய குடும்பர்கள் உருவாக்கி அரசு செலுத்திய மதுரை என்று பிற்காலத்தில் மருவிய மதிரை நகரம் பெரும் கடற்கோளால் அழிந்துபட அதன் நினைவாக சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதே வடமதுரை எனும் இன்றைய மதுரை மாநகரம். உலகிலேயே முதலில் தன் மொழியை வளர்க்க சங்கம் நிறுவிய நகரம் உண்டென்றால் அது இம்மதுரை நகரமாகத்தான் இருக்கும். அப்படி தங்களால் உருவாக்கப்பட்ட முதற் சங்கத்து தென்மதுரையும் இரண்டாம் சங்கத்து கபாடபுரமும் கடல்கோளினால் அழிந்துவிட கடைச்சங்கம் நிறுவி தமிழ் வளர்த்த இன்றைய மதுரையை ஆண்டவர்கள் குடும்பர்களே என்று தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை முதலிய பழம்பெரும் இலக்கண நூல்களும் கல்வெட்டு ஆதாரங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. வேள்விக்குடி செப்பேடும் புறநானூறும் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய வேந்தனை புகழ்ந்து பாடுகின்றன. முதுகுடுமி என்பது குடும்பர்குல தலைவனையே சுட்டும். இம்முதுகுடுமி பெருவழுதியின் வழித்தோன்றலே பாண்டியன் நெடுஞ்செழியன். இவனது காலகட்டத்திலேயே கோவலன் கண்ணகி கதை நடந்ததாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றதாக சொல்லப்படும் இக்கோவலன் கதையை மெய்ப்பிக்கும் சான்றாக இறந்த மக்களை புதைக்கும் இடுகாடு ஒன்று இன்றைக்கும் மதுரைக்கு அருகே உள்ளது. அதன் பெயர் கோவலன் பொட்டல். இக்கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படும் இடுகாட்டை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் இக்கோவலன் பொட்டல் மதுரையில் இன்று எங்கு உள்ளது? அக்கோவலன் பொட்டலை பயன்படுத்தும் அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் யார்? கோவலனுக்கும் அக்குறிப்பிட்ட சமூக மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மதுரைக்கு தெற்கே
திருப்பரங்குன்றம் போகும் வழியில் உள்ள ஊர் பழங்காநத்தம். பண்டைய தமிழகத்தில் பொதுவாக கிராமத்தையோ அல்லது ஊரையோ சார்ந்தும் நன்செய் புன்செய் நிலங்களையும் ஆறு ஏரி போன்ற நீர்நிலைகளையும் சார்ந்து இருக்கும் இடமே நத்தம் என பெயர் பெற்றது. இப்பகுதியை சார்ந்து உள்ள ஆற்றங்கரை அல்லது ஏரிக்கரையை ஒட்டிய தரிசு நிலத்தில்தான் அவ்வூர் அல்லது நகரத்தின் இடுகாடும் அமைந்திருக்கும். தமிழர்கள் தென்புறத்திலேயே இடுகாடு அமைக்கும் பழக்கத்தை பழங்காலம் தொட்டு இன்று வரை கடைபிடித்து வருகிறார்கள். அப்பழங்கால நியதிப்படி மல்லர் மூதூர் என்று மல்லர்குல மக்களின் பழமையான ஊராக சங்ககால இலக்கியங்கள் போற்றும் அன்றைய மதுரை மாநகரின் இடுகாடு இன்றைய மதுரைக்கு தெற்கே உள்ள பழங்கால நத்தம் என்ற பகுதியிலேயே இன்றும் உள்ளது. இப்படி தொல்பழங்காலத்திலேயே மதுரை நகரத்தின் இடுகாடாக இருந்து இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் பயன்படுத்தப்படும் இடுகாடே கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகார கதையின்படி பாண்டியன் நெடுஞ்செழியனது பட்டத்தரசியின் காற்சிலம்பை திருடி விடுகிறான் அரண்மனை பொற்கொல்லன். இதை மறைப்பதற்காக திருட்டு பழியை கண்ணகியின் கால் சிலம்பை விற்க வந்த கோவலன் மீது சுமத்தி நெடுஞ்செழியனிடம் முறையிடுகிறான். கடும் சினத்தில் இருந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை கொண்டு வா என்று கூறியதை கொன்றுவா என்று தவறாக புரிந்து கொண்ட அரச அதிகாரி கோவலனை கொன்று விடுகிறான். அப்படி கோவலனை கொன்று புதைத்த இடமே இக்கோவலன் பொட்டல் என்பதை மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் ஆய்வாளர் திரு கோவிந்தராசனார் தனது கண்ணகியார் அடிச்சுவட்டில் புகார் முதல் வஞ்சி வரை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இச்செய்திகளை சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக செவி வழி கதையாக கூறி வரும் இப்பகுதி மக்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனின் ஆணைக்கிணங்க கோவலனை கொன்றது தங்கள் முன்னோர்களே என்று குறிப்பிடுகின்றனர். தங்கள் முன்னோர்கள் நீதி தவறி ஒரு நல்லவனை கொன்றுவிட்ட தவறுக்கு பிராயச்சித்தமாக கோவலனை கொன்ற அந்த வெட்டுப்பாறையையும் கோவலனின் வெட்டுப்பட்ட தலை போன்ற ஒரு சிலையையும் வைத்து இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள் இப்பகுதி பூர்வீக மக்கள். இத்தகவல்களை கேள்விப்பட்ட தமிழக அரசு தொல்லியல் துறை 1980 ஆண்டு தொல்லியல் அறிஞர் இரா நாகசாமி தலைமையில் இக்கோவலன் பொட்டலில் தனது அகழாய்வை மேற்கொண்டது. தொல்லியல் துறையினர் தங்களது அகழாய்வில் அப்பகுதியில் 3 முதுமக்கள் தாழிகளை கண்டெடுத்துள்ளனர். அம்முதுமக்கள் தாழிகளின் ஒன்றில் மண்டையோடு ஒன்றும் மட்கலன்களும் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மட்கல ஓடுகளும் கண்ணாடி வளையல்கள் வண்ணம் தீட்டப்பட்ட மட்கலன்களும் இரும்பினாலான அம்புமுனை கருவிகளும் கிடைத்துள்ளன. மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயங்கள் தமிழ்நாட்டிலேயே முதலில் இக்கோவலன் பொட்டலிலேயே கிடைத்துள்ளன. இக்கோவலன் பொட்டலில் கிடைத்துள்ள பொருட்களின் காலம் கிமு